ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான். இதில் எத்தனாவது பாட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, எத்தனாவது பாட்டு எனக்கு தெரியாது. ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு 4th பார்ட் இப்படியாக தான் இருக்கும். கெஸ்ஸுமா ஒரு கெஸ்ஸிங். ஓகே, கடையை திறந்து விட்ருவோம். திறந்துடு சீசே இதை வச்சுட்டு டேய் தோடா. வந்தாச்சு. சரி, இது என்னதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாரு இது சூப்பராக போனதாட்டி நம்ம அடிக்கிருந்தோம். விலையெல்லாம் வேறு மாற்றிருந்தோம்னு நினைக்கிறேன். சரி, இது எங்கே எடுக்கிறது? எந்த இடம் இது இல்லை, இது இந்த இடம். எதுக்குமே இது இல்லை. சரி, நம்ம ஏதோ புதுசாக ஆர்டர் போட்டிருந்தோம். எல்லாம் ஆர்டர் பண்ண பொருள் எல்லாம் மறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படினாலும் ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு இல்லை, என்ன ஆடுறோம் அப்படின்றதே மறந்துடுச்சு. ஓகே, ஆரஞ்சு ஜூஸு எல்லாம் 2 ரேக் வச்சுருக்கோங்க. சரி வாங்க நம்ம. ஓகே, பில்லு எல்லாம் போட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 10வது போயிட்டா தான். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தாட்டி ரிமைண்ட் பண்ணேன். நிறையா தாட்டி தினம் 5 சப்ஜெக்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, இந்த எங்கள் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது மட்டும் என்ன முட்டையா ஜூஸா? என்ன ஜூஸ் இது? இங்கே வேறு அட்டைப்பட்டி போட்டிருக்கேன். ஆப்பிள் ஜூஸ். சரி ஓகே, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் விட்டேன். தினம் 5 சப்ஜெக்டில் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம நேற்று வந்து என்ன வீடியோ போட்டிருந்தோம்னா, நம்ம சுந்தரமுகி 3 பார்ட் 3 போட்டிருந்தோம். இது வந்துட்டு இடைவேளை வரைக்கும் இந்த பார்ட் 3 வந்துச்சு. பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இதெல்லாம், அதாவது இந்த வீடியோ எப்போ வரும்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வீடியோ வரும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஜூன் 1 பார்ட் 1 போட்டிருப்பேன். ஜூன் 2 பார்ட் 2 போட்டிருப்பேன். ஜூலை 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். நேற்று ஆகஸ்ட் 1 அப்போது பார்ட் 3 வந்திருக்கோம். இந்த மாதிரி தான் நான் போடுறேன். ஓகே, நம்ம இப்போ இந்த சாப்டருக்கு வருவோம். அது வந்துட்டு ஒரு பேய் ஸ்டோரி. நீங்கள் பாருங்கள். சந்திரமுகியை பேஸ் பண்ணி, அதாவது சந்திரமுகி 3 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த கதை தான். அது அப்படியே கண்டினியூஷன் மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் எங்கேடோ போட்டோம். பில்லு போட வேண்டியது தான். ஓகே, ஒவ்வொரு பொருளுக்கே அவனுங்க நின்றுருக்காங்க. இவன் நினச்சா எனக்கே பாவமாக இருக்குது. இதே நம்ம ஊர்லலாம் ஒரு பொருள்னா அண்ணே சீக்கிரம் போட்டு விடனே ஒரு பொருள் தான் அப்படின்றானுங்க. இவனுங்க அப்படியே கம்முன்னு நிற்கிறானுங்க. ஓ சாரி. என்னடா இது? கேக் இந்த பக்கம். அச்சோ. ஓகே, பார்த்து இதுக்கு பேசாமல் 20 நோட்டு எடுத்துருக்கலாம். சரி விடுங்க. 11 ஓகே
அடுத்தது இது கேக்கு. இந்த கேக்கெல்லாம் தீரவே மாட்டேங்குது. மேலே சாக்கி பிக் மாதிரி இருக்குது. ஸ்கிரிப்ஸி சுகியோ என்னமோ இதெல்லாம். இதுவும் இது தீர்ந்துருச்சு. அது வேறு ஆர்டர் போட்டிருப்பேன் எப்படினாலும் எல்லாமே. அதில் வந்துட்டு இருக்கும். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. எப்படினாலும் இப்படியே தான். அடுத்து ஒரு பாட்டை வச்சு தான் இதை க்ளீன் பண்ணி அடுக்கி வேலை பார்ப்போம். அவங்க சுற்றிக்கினே இருக்கிறான். இந்த 2 ரேக் சும்மா தான் இருக்குது. நம்ம ஒன்று பண்ணுவோம், லைசன்ஸ் வாங்குவோம். ப்ராடக்ட்ஸ் ஸ்டோரு லைசன்ஸ். எங்கடா லைசன்ஸு? 90 ரூபா வந்தால் தான் அடுத்த லைசன்ஸ். ப்ளீச்சு க்ளீனர் வருது. சரி இதா இன்னும் கொஞ்சம் பேருக்கு பில்லு போட்டு அமைச்சிடுவோம். ரீசெட்டு. ஓகே கரெக்டு. ஐயா திண்ணையில் உக்காந்தாருன்னா அப்படியே கணக்கு தான். அப்படியே சும்மா சருன்னு போட்டுவிட்டு அமைச்சிடுவோம். ஓகே போயிட்டு வா. நான் அழுத்துனா அது வேலை செய்ய மாட்டேங்குது. காஃபி தூளெல்லாம் நமக்கு கொள்ள லாபம். ஒரு 10 ரூபா போட்டு விடுவோம். கிளம்பு. சூப்பர். இன்னும் $1 வேணும். யாராவது ஒருத்தங்க வாங்கினா கூட வந்துடும். வாங்கோ யாராவது வாங்கப்பா. அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ நாங்கள் போய் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க வேண்டியதுதான். அங்கடாது சூப்பர் பர்ச்சேஸ். இப்போ வெறும் 9 ரூபா இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க. இப்போ என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. 50 ரூபா கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறேன். இவனுங்க வேறு எக்ஸ்பென்சிவ்ன்றானுங்க. வீணாக போன பசங்க. ஃபஸ்ட்டு கல்லால் ஒரு பையனை உட்கார வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வேலை நடக்கும். நமக்கு இந்த ஸ்டாக்கு பார்க்கறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது. இதில் கல்லால் வேற உட்காரணுமா? கணக்கில் புலி மாதிரி இருக்கவனா உட்கார வைக்கணும். மேக்ஸ் டாப்பர் அப்படின்னு. அந்த மாதிரி பசங்களை உட்கார வச்சாதான் கடை ஓடும். ப்ரோ நீங்கள் கல்லால் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் மேக்ஸ் டாப்பரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மேக்ஸுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. என்ன மாதிரி யார் மேக்ஸ் போட தெரியாதோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான்லாம் கணக்கு போட்டேன்னு வைங்களேன். உண்மையாக சொல்கிறேன். 10th ஜூலை மாதத்து பரீட்சையில் மந்த்லி டெஸ்ட்டில் 60 மார்க். அவ்வளோதான். ரொம்ப மார்க்காக இல்லை, வெறும் 60 தான். அதையே பெரிய மார்க்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பாஸு. அது இப்படி போனால் மிஞ்சி போனால் ஒரு 40க்குள்ளார தான் எடுத்தேன். 50 எடுக்க மாட்டேன். நான் 60 எடுத்திருக்கேன். ஏன்னா மேக்ஸுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி தான் உட்காந்துருப்பேன். ஏங்க நீங்களே ஒன்று சொல்லுங்கள். மேக்ஸு டாப்பர்ஸ்க்கான ஒரு கேள்வி, இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஒன்றும் இல்லை.
இப்போ மேக்ஸ்னால் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கூட்டல், ஒரு கழித்தல், ஒரு பெருக்கல், ஒரு வகுத்தல். இப்போ இவன் 7 ரூபா வாங்கியிருக்கான், 13 ரூபா கொடுத்துருக்கான். அவன் மிச்சம் 5 ரூபா கொடுக்கணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு போனால் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு புரோட்டா கடைக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு புரோட்டா 10 ரூபான்னு வைங்க. 7 புரோட்டா எவ்வளோ ஆச்சு? 70 ரூபா. நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? 40 ரூபா கொடுக்கணும். சரி, 30 ரூபா கொடுக்கணும். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் பார்த்தாதான் மேக்ஸு. அந்த கடைக்கு போயிட்டு நோட்டு பேனை எடுத்துக்கிட்டு a+b² பித்தாகரஸ் தியரம், தேலஸ் தியரம், a×a, a²² அந்த மாதிரிலாம் சம் ஃபார்முலா போட்டு a×b, b×a இந்த மாதிரிலாம் போட்டு ஆன்சராக கண்டுபிடிப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், மேக்ஸ் நமக்கு தேவையா? சப்ஜெக்ட்லேருந்து நீக்குங்க ஃபஸ்ட்டு மேக்ஸை. அந்த அளவுக்கு கோவம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடைக்கு போயிட்டு பித்தாகரஸ் தியரம், தேலஸ் தியரம் இதெல்லாம் போட்டு நான் உட்காருவாங்க. சே, அப்புறம் ஏன் இந்த மேக்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று, நான் சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா ப்ரோ நீங்கள் சொன்னால் தப்பு, மேக்ஸ் வேணும் அப்படின்னு யாராக இருந்தீங்கன்னா அதுக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மேக்ஸ் வேணும்னா அது எதனால் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, நானும் கேம் ஆடுறேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கொஞ்ச நேரம் ஆடுற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா 12 நிமிஷம் அப்படின்னு காட்டுது. சால்ட்டா, எக்கா, என்னது இல்லை யாகட்டா, யாகட். அவ்வளோதான், டெலிவரி போட்டது முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் விற்றா தான் நம்ம துட்டு பார்க்க முடியும். வேணும்னா ஒன்று மட்டும் புது ப்ராடக்டில் ஆர்டர் போடுவோம். அது வந்துட்டு என்னதுன்னு போய் கம்ப்யூட்டரில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம். தம்பிங்களா கிளம்புங்க. அவங்க கிளம்புனாங்கன்னா காசு யார் தருவா? ஓகே, சரி. சீக்கிரமா நான் புது பொருள் ஏதாவது ஆர்ட்ரு போடணும். சிக்கரும் தப்பாக போட்டேன். 2 பொருளுக்கெல்லாம் கடைக்கே நீ வராத. இதுக்கு வர ஒரு 10-15 பொருள் வாங்குற மாதிரி தான் கிடைக்கும் அப்படி நான் சொல்லலாம். சரிடா தம்பி, நான் வேறு கடைக்கு போகிறேன், நான் போயிட்டான்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், இது இருக்கிறதுலே விலை எதாச்சுங்க. டாய்லெட் பேப்பர் 50 ரூபா ஒன்று வாங்குவோம். ப்ளீச்சு 213 ரூபா. அட்டி அப்பா, இது வாங்கிறதுக்கே எந்த காசு இருக்கு? சரிங்களா, நம்ம டாய்லெட் பேப்பர் மட்டும் ஆர்டர் போடுவோம். 2 ஆர்டர் போடுவோம். ரெண்டாக போடுவோம். சூப்பர். நம்ம இந்த டாய்லெட் பேப்பரை விற்றுட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணுவோம். அதுவும் சொல்லிட்டேன். சீக்கிரம் அது பார்த்தீங்களா, ஒன்று வாங்குறது 213 ரூபாயாம். இது எப்போ 213 ரூபா வருது? நான் எப்போ வாங்குறது? இவ்வளோ பெரிய கடை மாதிரி காட்டுறான், உள்ளே போனால் பொட்டி கடை. ஓகே, பேக்கேஜ் டெலிவரி ஆச்சு.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டாய்லெட் பேப்பர் எடுப்போம். இவ்வளோ பெருசா வெறும் 4 தான் இருக்குதா? ஏன்னா 4 இதுக்கு தான் 50 ரூபா போட்டு விற்றீங்க. ரைட்டு, போடு. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் போடு. 15 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ். எவனா எடுத்திங்கன்னா அடித்து கொண்டு போடுவோம். நம்ம ஊரா? பத்து நாள் வச்சுருக்கேன். எவனா டாய்லெட் பேப்பரில் வச்சுருக்கேண்ணா. ஆனால் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அநியாயம். ஒரு ரேக்குக்கு 1 தான் வைக்க முடியுமா? சொல்லுங்கள் நீங்களே. இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமாக இல்லை? சரி விடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் காஃபி தூளை விட இதுதான் அதிகம் ரேட்டு. ஏன்னா காஃபி தூள் 10 ரூபாயோ என்னமோ தான் வந்துச்சு. இது பாருங்க, பாதிதான் 6 ரூபா. இன்னும் கொஞ்சம் ரேட்டை மட்டும் அதிகப்படுத்தணும். அந்த பொண்ணு எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் 16 ரூபாய்க்கு வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தங்க கூட டாய்லெட் பேப்பரே வாங்க மாட்டேங்கிறாங்க. கஷ்டப்பட்டு நம்ம காசு போட்டு வாங்குகிறோம், வாங்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாச்சும் நம்ம கடையை பற்றி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்க. மணி தப்பாக போகிறேன். எப்படிடா தப்பாகுது? அவ்வளோதான். சரி, நம்ம கடையை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நீ எதுக்கு வாங்க 3 ரூபா வாங்குறதுக்கு நீ வரியா? இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் ஏசி காற்று வாங்க வரியா? பதில் சொல்லு. 3 ரூபா பொருளுக்கு வரான். இவனால என்ன பண்ணுறது? ஒன்று கூட விட்டுருச்சு. இவன் நினைக்கிறான். பாடு ஒன்று தந்தா போதுடா. சூப்பர்டா. அவனும் ஒருத்தர் காட்டுற செட்டிங்ஸ். அப்புறம் வாப்பா தம்பி. மாடி காட்டுறான். ஓகே, வந்து ஒன்று விற்றுச்சு. ஒன்று தான் டாய்லெட் பேப்பர் விற்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது ஒன்று ஆர்டர் போட்டுருவோம். இது வந்தோடனே இந்த கேமை வந்துட்டு என் பண்ணிடுவோம். அதாவது இன்னொரு 2 நிமிஷம் இந்த கேம். அவ்வளோதான். அடா போச்சு. நம்ம 3 ரூபாய்க்கெல்லாம் வராதுப்பா கடைக்கு. சரிங்களா? அடுத்து இது வந்தோடனே அடிக்க வச்சு ரேட்டை போட்டுட்டு வேறு பாட்டில் நான் சந்திக்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் கடை குப்பையாக இருக்காது. நல்லா நீட்டாக அடிக்க வச்சிருவேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் விற்கணும். விற்றா தான் எடுக்க முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு பாட்டிம்மா வராங்க. வேறு யாரும் வரல. அவங்க மட்டும் கடைக்கு போனோடனே கடையை க்ளோஸ் பண்ணிடலாம். போட தம்பி கடைக்கு. ஆனால் வேறு யாரும் வரல. எண்ட் ஆஃப் த டே வந்துருச்சு. கடையை க்ளோஸ் போடு. நீ வரேன்னு சொல்லி தான்டா வெயிட் பண்ணேன். சரி விடுங்க. எங்கடா வந்துச்சா பார்சலு? 12 ஐட்டம்ஸ் போடு.
டேக் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நல்ல லாபம் பார்க்கலாம். எவ்வளோ வருதுன்னு போயிட்டு 20 ரூபா மார்க்கெட் ப்ரைஸா. ஆ 21 ரூபா. அதை விட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம லாபம். அடுத்த பாட்டிலேருந்து பாருங்கள், நம்ம பண்ணக்காரன் ஆக போகிறோம். பண்ணக்காரன். ஓகே அப்போ வழக்கமாக சொல்கிறத சொல்லிடுவோமா? ஏங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, எங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பாய்.